ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிலாஸ் மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இறால் கருவாடை பயன்படுத்தி வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம வறுவல், குழம்பு இந்த மாதிரி நிறையவே செய்யலாம். அதில் வறுவல் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அதை தான் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு இறால் கருவாடு எடுத்து அதை இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போறேன். ஏற்கனவே இது நல்லாவே கிளீன் பண்ணிருக்கு. இதோட தலை, வால் பகுதி எல்லாமே கட் பண்ணிட்டு கிளீனா தான் இருக்கு. இது நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேல இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 போல காஞ்ச மிளகாய், அடுத்ததா 1 டீஸ்பூன் மல்லி. இது நல்லா பவுடர் போல அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான மசாலா. கொஞ்சமா மஞ்சப்பொடி மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதுல கொஞ்சமா கடுகு சேர்த்து, கடுகு புரிஞ்ச அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா இது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க இறால் கருவாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இதுல ஒரு 3/4 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி, அடுத்ததா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற போட்டு அதோட கரைசலையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதி வரும்போது ஒரு 5 பூண்டு பல்லு இடிச்சு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா உப்பு ஏற்கனவே இருக்கும், அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டா போதும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துடலாம். இதையும் கலந்து விட்ட அப்புறமா இதுக்கு தேவையான அளவு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்ற போறோம். நமக்கு கிரேவியா வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம். வறுவலா செய்யும் போது கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் போல தண்ணி ஊற்றினா போதும். அந்த கருவாடு நல்லா வேகணும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல மூடி வச்சுட்டு அடுத்தது நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எல்லாமே காஞ்சி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நமக்கு வறுவல் மாதிரி வந்துடுச்சு. கடைசியா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். அது வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட தேங்காய் சேர்த்து செய்யும் போது அந்த வாசமும் தேங்காயோட வாசமும் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாமே ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா இந்த தேங்காயோட வாசம் வந்ததுமே நம்ம அடுப்புல இருந்து இறக்கிக்கலாம். ரொம்ப ருசியான இறால் கருவாடு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இறால் கருவாடு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மிலாஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.